நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் சிஎம்சி எலிவேட்டர்ஸ், பி ரைஸ் பை லிப்டிங் அதர்ஸ், சி கல்யாண சுந்தரம், வைரவன் கோவில், பள்ளிக்கூடத்து செட்டியார் வீடு, கன்றமாணிக்கம். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். முதல் நாள் நிகழ்வில் கணபதி பூஜையுடன் நகரத்தார்கள் சங்கல்பம் எடுத்துக்கொள்வதை பார்த்தோம். இரண்டாம் நாளில் திருவெண்காட்டார் தன் தாயார் ஞானகலாம்பிகை ஆட்சியுடன் திருவெண்காடு சென்று சிவதீட்சை பெற்று தான் பூர்வ ஜென்மத்தில் வழிபட்டு வந்த மரகதலிங்கம், விநாயகர் விக்கிரகங்கள் ஆகியனவற்றை பெற்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது, அன்று மாலை திருவெண்காட்டாருக்கு திருமணம் பேசி முடிப்பது ஆகியவற்றை பார்த்தோம். மூன்றாம் நாள் நிகழ்வில் திருவெண்காட்டார் முக்குள நீராடல் முடித்து பூம்புகாரில் உள்ள பல்லவனீஸ்வரத்துக்கு வருவது. இரவு திருக்கல்யாணம். இதில் சிறப்பு என்னவென்றால், இந்த திருக்கல்யாணத்தில் மணமாகாதவர்கள் கலந்து கொண்டு மாலை வாங்கி சாற்றினால் உடனே திருமணம் முடிந்துவிடும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை. நான்காம் நாளாகிய இன்று காலையில் மருதவான குழந்தைக்கு அபிஷேக ஆராதனை, பட்டினத்தாருக்கு அலங்காரம், தீப ஆராதனையுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. இன்று மாலை பூம்புகார் அருகிலுள்ள சாயாவனம் ஆலயத்தில் மருதவானருக்கு பால் புகட்டும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்று இரவு பூம்புகார் பல்லவனீஸ்வரர் கோவிலில் மருதவான குழந்தைக்கு எடைக்கு எடை பொன் கொடுத்து திருவெண்காட்டார் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 16 வருட மன வாழ்க்கைக்கு பிறகும் திருவெண்காடாருக்கும் சிவகலை ஆட்சி தம்பதிகளுக்கும் குழந்தை பிறக்கவில்லை. இறைவனை குழந்தையாக அவதரித்து திருவெண்காட்டார் வீட்டுக்கு எப்படி வருகிறார் என்று விளக்குவதே 4ஆம் நாள் அற்புத திருவிழா.
மருதவான குழந்தையா பிறந்தது திருவிடை மருதூர் மகாலிங்கமூர்த்தி. அதுக்காக அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது 3 தடவை. नगरतार्नां विधि सकल भक्तमहाजनानां क्षेमारोग्यदास्तर्गं सकलकार्येषु सम्पूर्णदाः सिद्धं कुबेर महामूर्ते नमः प्रह्लादपीरां தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, இடை மருதுரையும் எந்தாய் போற்றி, இடை மருதுரையும் எந்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி, ஏன குருளைக்கு அருளினை போற்றி, ஏன குருளைக்கு அருளினை போற்றி, மான கையிலை மலையாய் போற்றி, மான கையிலை மலையாய் போற்றி, உறவே போற்றி உயிரே போற்றி, உறவே போற்றி உயிரே போற்றி, சிரவே போற்றி சிவமே போற்றி, சிரவே போற்றி சிவமே போற்றி, போற்றி போற்றி புராண காரண போற்றி, போற்றி புராண காரண போற்றி, போற்றி சயசய போற்றி, போற்றி போற்றி சயசய போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழாள் மகவறிந்து ஒட்டவல்லே நல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லேன், நான் இனி ஆளாவது எப்படியோ, நான் ஆளாவது எப்படியோ திருக்காலக்கு அப்பனுக்கே.
பூம்புகார் சாயாவனம் ஆலய அர்ச்சகர் பாலச்சந்திரசேகர் சிவாச்சாரியார். பட்டினத்தார் திருவிழாவின் 4வது திருநாளாக பல்லவனத்திற்கும் சாயாவனத்திற்கும் ஒரு தொடர்பு. அந்த காலத்தில் திருவிடைமருதூரில் நடந்த நிகழ்ச்சி சாயாவனத்தில் நடக்கின்றது. திருவிடைமருதூர் மகாலிங்கமூர்த்தி குழந்தையாக அவதாரம் பண்ணியதாகவும் வில்வ மரத்தடியில் இருப்பதாகவும் சிவசர்ம சுசீலை என்ற அந்தனுக்கு தெரிவித்திருக்கார்கள் இறைவன். அதே இறைவன் பட்டினத்தாருக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததால் அவர் கடவுளி போய் இந்த மாதிரி அங்கே ஒருத்தர் வச்சிருக்கார் அந்தனர், அவர்கிட்ட போய் அந்த இடை கிடையாதாக கொடுத்துட்டு நீ அந்த குழந்தைய வாங்கிக்கோ அப்படி சொன்ன உடனே அவங்களும் புறப்பட்டு இங்கே வந்து இந்த சாயாவனத்தில் குழந்தை மகாலிங்க சுவாமி மருதவானராக குழந்தையை வாங்கி கொண்டு செல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இங்கிருந்து தொடர்ந்து திரும்ப பல்லவன் ஆலயத்தில் சென்று எடைக்கெடை பவுன் கொடுத்து அந்த குழந்தை வாங்கிக்கொள்கிறார்கள் பட்டினத்தாரும் சிவகாளியம்மையாரும். அந்த அந்தனுக்கு திருப்தி. மறுநாள் அன்னதானத்திற்கு அவர் பணம் கிடைத்து விட்டது. இறைவன் அருளால் எப்படியெல்லாம் நடக்கின்றது அப்படிங்கிறதான் இந்த திருவிழாவே ஒரு அற்புதமான திருவிழா தான். அதில் ஒரு நாள் நிகழ்ச்சி சாயாவனத்தில் இணைந்துள்ளது. நன்றி. போகும்போது சுவாமி பேர் என்ன, ஸ்தல விருட்சம் என்ன, தீர்த்தம், இது அவசியம் கேட்டுக்கணும். ஆனா நம்ம ஆளுகளை கேட்டுருவாங்க. இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம சொல்லணும். ஞான சம்பந்த கால் வைக்க பயப்பட்ட இடம் திருவெண்காடு. அம்மானு கத்தணும்னா பார்வதியை இடுப்புல வைக்கிறார். அதான் பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்னு போட்டுருப்பாங்க. பின்னாடி புதன் ஸ்தலத்துல போனா பார்க்கலாம். நம்ம காரைக்கால் அம்மையார சிவபெருமான ஆத்தாங்க யாரு கிடைக்கும்? காரைக்கால் அம்மையார் 63 உட்கார்ந்த போறோம். யாருக்கா உட்கார்ந்த போறோம் உண்டா? தலைகீழா கைலாயம் நடந்தவங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் குதிரை குதிரை எல்லாத்துலயும் போறோம். தலைகீழா போகும்போது பார்வதி தேவி யாரு இவங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அம்மா அப்படிங்கிற சிவபெருமான். என்ன ஒரு அழகு பாருங்க. நம்ம குலத்துல பிறந்த காரைக்கால் அம்மையாருக்கு அம்மையே என்று அழைத்தார் சிவபெருமான். சிவபெருமானை பார்க்கறதே பெரிய விஷயம். அம்மானு கூப்பிட்டார்னா என்ன அழகு. அதனால அவங்க துறவியா இருந்து 63 போனீங்கன்னா காரைக்கால் அம்மையார அவசியம் பார்க்கணும். யார் சம்பந்த 4 வரை கும்பிட்டு தான் உள்ள போகணும். எப்பவுமே 4 வரை வணங்கணும். சில கோயில்கள் அதிகார நந்தின்னு இருக்கும். எடுத்து இப்ப வருது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பலவநாதர் கோயில்ல அதிகார நந்தி இருக்கும். அந்த அதிகார நந்திக்கு தீபம் பார்த்துட்டு சாமி புறப்பாடு நடக்கும். ஒவ்வொரு கோயிலுடைய விசேஷம். இப்ப ஏன் உங்களை இங்க உட்கார வைக்கிறோம் அப்படின்னா, சாதாரண நாள்ல உட்கார வைக்கல, அட போயா குழப்பதானே போயிடு, உனக்கு பொழுது போல இங்க உட்காரு. இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் போது இறைவன் நம்ம கூடவே இருக்காது. உங்களுக்கு தெரியாது, இது எனக்கு தெரியும். சூட்சமமாய் வருவார். இப்ப மருதவன குழந்தைய பார்த்துட்டீங்கன்னா அந்த சாமி இவர்த்த நிக்க முடியாத இடத்துல. அதுக்காக இப்ப கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். அங்கே போய் தொடர்ச்சி சொல்லுவேன். 2 பேரும் அழுது குழந்தை அழும் குரல் அசரீதியாக கேட்கிறது.
உட்கார்ந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறதுக்கு பலனும். ஏன்னா இல்லையே இல்லாத ஏற்படை செட்டியார் வாழ்ந்த பூமி. இந்த பூம்புகார மிதிச்சா மோட்சம். காசி, பழனி, பூம்புகார் அருளாடி அவருக்கு இங்க வந்திருந்தாங்க. அப்பா அவர் சொன்னார், பூம்புகார மிதிச்சா மோட்சம் உனக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தை சொல்றோம். இது கதையெல்லாம் பண்டைய காலத்துக்கு. ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிந்து குழந்தை பேரு இல்லாத காலத்தில் மார்பகத்துல பால் புறக்கும். இதுதான் விசேஷம். இந்த பிள்ளைய பார்த்தோம் கண்ணை போல பால் புறக்கும். இதுதான் இந்த திருவிழாவோட முக்கிய பகுதி. இந்த குழந்தையை வாங்கிட்டு அடுத்து வேற வழியெல்லாம் வந்துடும். இது வரைக்கும் ரொம்ப மங்களமா நடந்துகிட்டே வரும். பிள்ளைய வாங்கியாச்சு, கொண்டு போய் தேர் வைக்கணும், இடைக்கேடு நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு நாளைக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம். இப்ப திருவெண்கார திருவிளையாட்டு இந்த பிள்ளைய வாங்கிக்கிட்டு போறாங்க. இப்ப பிள்ளைக்கு பால் ஊட்ட நிகழ்ச்சி நடக்கும். பார்வதி பதவி வாங்கிக்கிறோம் சொல்லி திருவிடை மருத்துவர்ல கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம். இப்ப அவங்க நம்மகிட்ட இருக்க தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் இடைக்கிட வாங்கிக்கிற இந்த புள்ளைய நம்மகிட்ட தந்துடுவாங்க. இந்த புள்ள தங்க புள்ள
மாவு லேட்டா இருக்கும், ஒரு கையில வாழைப்பழம் வச்சிருக்கோம். இந்த குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருந்து எந்த திசையில இருந்து பார்த்தாலும் அது உங்களே பார்க்கிற மாதிரி இருக்கும். இந்த மருதமான குழந்தை இனிமேல் பேர் வைப்போம். என்னாருடைய சிவனே போற்றி. திருமாலிங்கமூர்த்திக்கு, திருமாலிங்கமூர்த்திக்கு, திருமாலிங்கமூர்த்திக்கு. உள்ளே பார்த்தீங்களா மாவட்ட டேட்டா இருக்கா? இப்ப என்னைக்கு பார்வதி பதையே எல்லாருடைய சிவனே போற்றி. திருமாலிங்கமூர்த்திக்கு, எல்லாருடைய சிவனே போற்றி. என்ன 10,000 வச்சா இடம் நிக்கலையே. உள்ள நல்ல உள்ளப்பா, உள்ள நல்ல கொடுன்னு இருக்கு. ஆமா, ரைட்டுப்பா. எல்லாரும் நிறைய தருவாங்க. மறுபடியும் 10,000. 30,000 போகணும் சேர்த்து. திருமாலிங்கமூர்த்திக்கு நம்ம பார்வதி பதையே இடம் நிக்கல. நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஏன்னா நீ எல்லாம் தூங்கி முடிச்சா நான் தூங்காம வந்திருக்கிறேன். அது வந்து வராது. இப்ப மறுபடியும் இருக்கிறத வச்சுக்குவோம். அப்புறம் நான் நீ வாங்கிக்குவோம். ஆமாமா, வெரி குட். புள்ளைய வாங்கிக்கலாம். ஆமா, வாங்கிட்டான், புள்ளைய வாங்கிட்டான். நல்லா கையில புள்ளைய வாங்கிட்டான், மாவு கொண்டே வாங்கிட்டான். கணக்கு பிள்ளைய போய் படுத்துன்னு சொல்லு, போயிட்டு வாங்க. ஆமா, அன்னைக்கு அழகாச்சி கும்பிடு, கணக்கு பிள்ளைய கும்பிடுதான் வாங்கி கொடுத்துட்டு